ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்ரீத் மூலியமாக நம்ம எந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா $15 ஒரு $30 வரைக்கும் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது ப்ளே ஸ்டோரில் இல்லாத எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா ஏரோ மார்க் ஒன்று விழுந்திருக்கு பார்த்தீங்களா, இது எந்த இடத்துல விழுந்திருக்குது அப்படின்னா இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே, அதாவது 504 அந்த ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டர் விழுந்திருக்குது. இந்த லாங் ஆர்டரில் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். அதாவது இந்த இடத்துல விழும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வரும். இது எந்த அளவுக்கு மேலே போகுதோ, இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 567 இருக்குது. அந்த 567 அப்படின்னு நீங்கள் வந்து வைக்க வேண்டாம். இங்கே 504 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு $15 அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 504 மினிமம் பார்த்தீங்கன்னா 520, அதுக்கு மேலே அதிகபட்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஒரு ப்ளூ கோடு ஒன்று வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட்டாக வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்களே ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து போக வேண்டாம். நம்ம இந்த அளவுக்கே நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். மறுபடியும் எப்போ வந்து ஆர்டர் வந்து இதே இடத்துல வந்து பம்ப் ஆகுதோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா, அதாவது டார்கெட் ஃபிக்ஸட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்த ஒரு லாங்கோ இல்லை ஷார்ட் ஆர்டரோ வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். வந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆர்டர் வந்து விழுந்திருக்குது. அதாவது எந்த இடம்னா இந்த இடம், அதாவது 2483 ஷார்ட் ஆர்டர் வந்து விழுந்திருக்குது. அந்த இடத்துல விழுந்ததுமே அதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2525. சரிங்களா. இப்போ இந்த 2487 நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஆர்டர் எடுத்தாலும் நம்ம டார்கெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஒரு $15 to $20. சரிங்களா. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வச்சுக்கிறணும். இப்போ இந்த இடத்து வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னாலும் பார்த்துக்குங்க நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு. இதுக்கு வந்து நீங்கள் பெரிய அமௌண்ட்லாம் போட தேவையில்லை. உங்கள்கிட்ட அதாவது இழக்க முடியாத அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதாவது ஃபியூச்சர் ட்ரேடோ இல்லை நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சிலையோ நீங்கள் வந்து எதுவுமே முதலீடு போட வேண்டாம். இது ஒரு நாளைக்கு ஓரளவுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் வந்து நீங்கள் வந்து முதலீடு போடலாம். இல்லை ஃபியூச்சர் ட்ரேட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ரெகுலராக. இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $30,000 இருந்தாலே போதும். அதிகபட்சமாக நீங்கள் வந்து ஒரு ஹோல்டிங்கில் இந்த இதிலே நீங்கள் ஒரு 50% அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகபட்சமாக ஒரு $1000 இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $30,000 இருந்துச்சுன்னா ஒரு 10xன்னு வைக்கும்போது உங்களுக்கு $3000 வரைக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த எத்ரீத்தோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ $2500 வச்சுக்கிறோம். இந்த $2500 அப்போ உங்களுக்கு ஒரு 1.25 எத்ரியம் வந்து கிடைக்குது. அப்போ ஒரு எத்ரியத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸ் போகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து டாலர் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. நான் குரூப்லேயே வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கேட்டுக்கலாம் எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இந்த ஷார்ட் ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து போயிருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் வரைக்கும் நான் டார்கெட் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த அளவுக்கு வந்துச்சுனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இப்போ இது வரைக்கும் வந்து அதுக்கப்புறமா தான் மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் லாங் ஆர்டர் விழுந்திருக்குது. அடுத்த பொசிஷன் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம எடுத்ததுமே நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்த ஆப்ஷன் எப்போ வருதோ, அதாவது பை சிக்னலோ இல்லை செல் சிக்னலோ எப்போ வருதோ அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணலாம்.
அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இன்றைக்கி வந்து $10 எடுத்துட்டோம், கண்டிப்பாக இன்னொரு $10 எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் எதுவுமே பண்ண வேண்டாம். இன்றைக்கி வந்து ஒரு $10 எடுத்துட்டோம்னா, இல்லை நாளைக்கு ஒரு $10 கிடச்சா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து பாருங்கள். நாளைக்கு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பண்ணிட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லிங்க்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறதுனா, டைரெக்டாக நீங்கள் டெலகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் அந்த வாட்ஸ்அப்போட லிங்க் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லியும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த லிங்க் எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுருவேன். அதாவது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணும், இந்த இடத்துல வந்து செல் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே செட் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அந்தந்த டயத்தில் எப்படி வந்து மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோடுகளில் நான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பேன். மாற்றும் போது எந்த இடத்துல பை வருதோ அந்த இடத்துல நான் பை ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருவேன். அதே மாதிரி எந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துலையே நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இது புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இது எந்த இடத்துல பை பண்ணுறது, எந்த இடத்துல செல் பண்ணுறது அப்படின்னு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு $30,000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $70,000 இருந்தாலே போதும். மினிமம் $15 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $30 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு உண்டான ரிஸ்க் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. நமக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு இல்லை உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு டாலராக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. இவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் போய் டைரெக்டாக டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது. மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $10,000 மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.